நீ நினைத்தால் மட்டும்தான் நீ யோசிக்கின்ற அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடந்தேறும். சிங்காரவேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, இந்த சிங்காரவேலன் தன் மீது சத்தியமிட்டு ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையானது இன்னும் 2 மணி நேரத்திற்குள்ளாக நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது. நீ என்ன நினைக்கின்றாய் என்பதனை தெரிந்த இந்த சிங்காரவேலன் இன்று உன் வாழ்க்கையில் இந்த விஷயத்தை நடத்தி கொடுத்து விட வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன். எவ்வளவோ துன்பங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்திட்ட பொழுதும் கூட உன்னை தேடி வருகின்ற பல உண்மைகளும் இப்பொழுது உனக்கு தெரியும் பொழுது நிச்சயமாக நீ பெருமகிழ்ச்சி அடைவாய். எந்த காரணத்திற்காக நமக்கு நடந்திருக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை இன்னமும் சுவாரஸ்யமாக இருக்கும். எதனால் இந்த வாழ்க்கை நமக்கு இதையெல்லாம் கொடுத்திருக்கிறது என்று எண்ணும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் மேலும் பல நன்மைகள் நமக்கு நடக்கும். அப்படியானால் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களும் இந்த சிங்காரவேலனின் அன்போடும் அருளோடும் உனக்கு மேலும் பல மாற்றங்களை தருகிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அல்லவா? இன்னமும் 2 மணி நேரத்திற்குள்ளாக ஒரு விஷயத்தை நான் நடத்தி கொடுக்கின்றேன் என்றால் இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்கப் போவதை என் தங்கம் நீ உணரப்போகின்றாய். உன்னோடு இந்த சிங்காரவேலன் வருகின்ற ஒவ்வொரு நேரத்திலும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அற்புதங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு என்னவென்று நிச்சயமாக தெரிய வரும். என் தங்கமே, நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு அற்புதங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கான பல தேவைகள் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடப்பதை உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் உனக்கு இந்த சிங்காரவேலனால் எப்படி கொடுக்கப்பட போகிறது என்று நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இதையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்கத்தான் உன் முருகன் என்று நான் வந்திருக்கின்றேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் சொன்ன சொல் மீறாதவன், ஒரு வாக்கு கொடுத்து விட்டால் அந்த வாக்கு தவறாதவன். இது உனக்கான வாக்கு அல்லவா? இந்த உனக்கான வாழ்க்கை, நான் இந்த வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கின்றேன். நீ கேட்ட விஷயத்தை உனக்கு கொடுத்திட இந்த சிங்காரவேலன் இப்பொழுது உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன். எதையெல்லாமோ யோசித்து கொண்டிருந்த பொழுது என் தங்கத்திற்கு இந்த வாழ்க்கை அதையெல்லாம் நடத்தி கொடுக்கவில்லை என்று சொல்லி நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? இன்று அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. தெய்வத்தின் மீது நீ கொண்ட அன்பும் தெய்வங்களின் மீது நீ கொண்ட நம்பிக்கையும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் சர்வ நிச்சயமாக பெற்று கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லாவற்றையும் கடந்து நீ பேரதிசயத்தை இந்த வாழ்க்கையில் உணரப்போகின்ற நேரம் உனக்கு வந்துவிட்டது. இனிமேல் எதற்கும் கலங்காமல் இரு. இந்த சிங்காரவேலன் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய பயமும் வாழ்க்கையில் தேவையில்லை. சிங்காரவேலா, நீ எப்பொழுது என் வாழ்க்கையில் நான் விரும்பியதை நடத்தி கொடுப்பாய் என்று எதிர்பார்க்கின்ற என் தங்கம் அல்லவா நீ? உன் முருகன் உனக்கு எதையும் சாதித்து கொடுக்க வருகின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் நான் உனக்கான நம்பிக்கையை உன்னிடத்தில் கொடுக்கின்றேன் என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் அது போதும். நடப்பது என்றும் உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும். இனி வரக்கூடிய சூழ்நிலைகள் அத்தனையும் உனக்கு மேலும் பல மாற்றங்களை இந்த வாழ்க்கையில் தந்து கொண்டே இருக்கும். யாருக்கும் அடிபணிந்தும் யார் வாழ்க்கையையும் நாம் வாழ்க்கையோடு ஒப்பிட்டும் பார்த்து நம் வாழ்க்கையின் சந்தோஷங்களை ஒருபொழுதும் தொலைத்துவிடக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்பதிலும் நீ கவனமாக இருந்துவிட்டால் அத்தனை விஷயங்களும் உன்னை கவனத்தை நிறைவு செய்து கொடுத்துவிடும் என்பதனை என் தங்கம் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய்.
இதுவரையிலும் நான் உனக்காக என்னவெல்லாம் கொடுத்திருக்கின்றேன் என்பதனை நீ சற்று சிந்தித்துப் பார். எந்த விஷயங்களை எல்லாம் நீ தொலைத்தது உனக்கு புரிய வரும். தேவையான நேரத்தில் கிடைக்கும் அன்பும் மாறுதலும் தான் பலரின் வாழ்க்கையில் விலை மதிக்க முடியாத மிகப்பெரிய பொக்கிஷம். அப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷத்தை நான் உனக்கு தந்திருக்கின்றேன். சரியான நேரத்தில் யாரிடத்திலும் இருந்து உனக்கு கிடைக்காத ஒரு ஆறுதலை உன் முருகன் நான் உனக்கு தந்திருக்கின்றேன் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது. என் தங்கமே, எதிரிகளின் அவமானங்களை காட்டிலும் உனக்கு மிகவும் நெருக்கமானவர்களின் அன்புக்காக ஏங்கி நீ சுயமரியாதையை இழந்தது மறந்துவிடாதே. எதை இழந்தாலும் ஒருபோதும் தன்னுடைய சுயமரியாதையை மட்டும் யாருக்கும் இங்கு இழந்துவிடக்கூடாது. என் தங்கமே, இந்த உலகத்தில் எப்பொழுதுமே கனவுகளை நிஜமாக்க வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதாது, அதற்கான முயற்சிகளையும் சரியாக எடுக்க வேண்டும். எப்பொழுதுமே வலிமையான சக்கரங்களை கொண்ட பெரிய தேர்கடலில் ஓட இயலாது. கடலில் ஓடுகின்ற கப்பல் தரையில் ஓட இயலாது. அதுபோல அவரவர் தமக்குரிய இடங்களிலேயே சிறப்பாக செயல்படுத்துவதுதான் சிறப்பு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் நான் இருந்து உனக்கு கொடுத்த இந்த விஷயங்களை எல்லாம் என் தங்கம் நீ சரியாக புரிந்து கொண்டிருப்பது உண்மை என்றால் இனி நடப்பது அத்தனையும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். எல்லை கோட்டை உன்னால் அடைய முடியாவிட்டாலும் உன்னுடைய கால்கள் உறுதிப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையும் இந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் அதிலிருந்து உனக்கு கிடைக்கின்ற நல்ல விஷயத்தை மட்டும் நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் வெற்றி பெற்றால் நமக்கு பரிசு கிடைக்கும் என்று செய்வதை விட அந்த விஷயத்தில் நானும் பங்கெடுத்தேன் என்று சொல்வதை நினைத்துதான் நீ பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயங்கள் எல்லாம் நடப்பதை உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். சிங்காரவேலனின் அன்பும் அருளும் உன்னை வழிநடத்தும். முருகனின் அன்பு என்றும் உன்னை நல்வழிப்படுத்தி உன்னை நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்பதனை என் தங்கம் நீ புரிந்து கொண்டால் அது போதும். நடக்கின்ற மாற்றங்களுக்கு என்றுமே நீ பொறுப்பாவாய். அதுபோல இந்த சிங்காரவேலனும் உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களுக்கும் நிச்சயமான பொறுப்பாவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி நடக்கின்ற ஒவ்வொரு மாற்றத்தையும் உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு திருப்பத்திற்கும் அடிபணிந்து எப்பொழுதும் நீ பெருமகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ தயாராக இருந்துவிட்டால் போதும். வேறு எதையும் நினைத்து என் தங்கம் நீ வருத்தப்பட மாட்டாய். உன்னை தேடி வருகின்ற எந்த விஷயங்களையும் நினைத்து நீ வேதனைப்பட மாட்டாய் என்பதுதான் உண்மையும் கூட. ஆரம்பத்தில் எந்த செயலை செய்யும் பொழுதும் நமக்கு பயமாக இருக்கும். ஆனால் பழகிவிட்ட பிறகு நம்மை விட்டால் இதை யாரால் செய்ய முடியும் என்கின்ற எண்ணம் உனக்குள் தானாகவே வந்துவிடும். உன்னுடைய திறமையை உன்னால் மட்டும்தான் உணர முடியும் என்பதனை புரிந்துகொள். அன்பு காட்டுபவர்கள் அழகாக இருக்கின்றார்களா என்பது அவசியம் கிடையாது. அவர்கள் காட்டுகின்ற அன்பு அழகாக இருக்கின்றதா என்பதுதான் அவசியம். இது யாருக்கு புரிகின்றதோ அவர்களுக்கு எப்பொழுதுமே பல உறவுகள் நிரந்தரமாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களையும் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம் வந்துவிட்டால் உனக்கான நன்மைகள் அத்தனையும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்வாய். உன் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும் வரை இந்த வாழ்க்கை என்றும் முன்வசமாகும் என்பது ஒரு சந்தேகமும் வேண்டாம். நேர்மை எங்கு காணப்படுகின்றதோ அங்கு மதிப்பும் மரியாதையும் நிச்சயமாக இருக்கும். நேர்மையான குணம் கொண்ட மனிதர்கள் காலம் கடந்தும் போற்றுவதற்குரியவர்கள். நேர்மையான எண்ணங்களை கொண்டவர்கள் எப்பொழுதும் மற்றவர்களின் நம்பிக்கைக்கு உரியவர்கள் என்பதனை மறந்துவிடாதே. இந்த நாள் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தி கொடுக்க வந்திருக்கின்ற நாள் என்பதனை மறக்காமல் இருந்துவிட்டால் போதும். உனக்கு நல்லது நடக்கும். நீ எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கும் என்பதனை என் தங்கம் நீ புரிந்துகொள். சிங்காரவேலனுக்கு அரோகரா.